பாரம்பரியமான பல பொருட்களை நம்ம சேலுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சேல் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப குவாலிட்டியான மரத்துல செஞ்ச முறுக்குப்பிடி தாங்க நம்ம சேல் பண்ணோம். அதுல 1 ஹோல் 3 ஹோல் 5 ஹோல் சீப்பு சீடை ரிப்பன் பக்கோடால 1 லைன் 2 லைன் அப்படிங்கறதும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இதுலயே 3 குவாலிட்டியில நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, தேக்குல செஞ்ச 6 சில்லு மாத்தக்கூடிய முறுக்குப்பிடியும் நம்ம சேலுக்கு கொண்டு வந்திருந்தோம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா, உட்லயே செஞ்ச அதிரச மேக்கர், களி கலர்ற குச்சி இந்த மாதிரி இருக்குதுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, அருகாமனை, தேங்காய் திருவி இது எல்லாமே நிறைய பேர் வாங்கிட்டு ரொம்ப குவாலிட்டியா இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நம்ம பாரம்பரியமான பொருட்களை இன்னும் நம்ம தேடும் பொழுது அடுத்ததா நமக்கு தெரிஞ்சது வந்து இடியாப்ப பிளேட்டுங்க. இந்த இடியாப்ப பிளேட் வந்து நம்ம கிட்ட இடியாப்ப இப்படி வாங்குறவங்களுக்கு 3 இடியாப்ப பிளேட் வந்து நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். அது இன்னுமே தொடர்ந்து தாங்க நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா, பனை ஓலையில செய்த கூடை, குட்டி மரம், அதுக்கு அடுத்தது தொலகு அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ரூட் பேஸ்கட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் வந்து பனை ஓலையில நம்ம செஞ்சதுங்க. ரொம்ப குவாலிட்டியாவும் இருக்கும், ரொம்ப ஃபினிஷிங்காவும் இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய தட்டு பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. இந்த முறமும் வந்து நம்ம சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த முறத்துல நம்ம கிட்ட 4 சைஸ்ல கிடைக்கும், சொலகுல வந்து 2 சைஸ்ல கிடைக்கும். இந்த அளவுக்கு நிறைய பாரம்பரியமான பொருட்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இன்னும் என்ன உங்களுக்கு பாரம்பரியமான பொருட்கள் தேவைப்படுதோ அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. நீங்க ஆர்டர் பண்ண 2-3 டேஸ்ல உங்களுக்கு கொரியர் பண்ணிடலாங்க.